வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்ம வீடியோவில் மோட்டிவேஷனல் வீடியோ, கண்டென்ட் வீடியோ அப்படி பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு வீடியோன்னு சொல்லுவேன். ஸோ நிறைய புக் ரீடர்ஸோட அவங்களோட புக் ஷெல்ஃபு ஷேர் பண்ணுறத நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துருக்கேன். ஸோ என்னோட ஹோமில் இருக்கிற லைப்ரரி அதை பற்றி உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு நான் நிற்கிற இடம் என்னோட ஹோம்லேயே ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் கற்றுக்க வேண்டிய விஷயம், அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கூகுள் ஆண்டவர்னு கூட சொல்கிறாங்க. ஸோ நமக்கு கையில் இல்லாத எல்லா ரிசோர்ஸையுமே கொடுக்குற இந்த இடம் தேவையானது எல்லாத்தையுமே நம்ம நாலேஜை எடுத்துக்க முடியும். ஸோ ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக், ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக் என்னோட தாரக மந்திரம்னே சொல்லலாம். ஸோ நம்ம ட்ரீம் பிக் அப்படி இருந்தால் தான் நம்மளோட ஒர்க் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா த ஃபியூச்சர் இஸ் பிரைட், த ஃபியூச்சர் இஸ் பிரைட். நீங்கள் ஒர்க் ஹார்ட் ட்ரீம் பிக் அப்படின்னாலே நம்மளோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட புக் ஷெல்ஃபு. இந்த ஹோமில் எனக்கு பிடிச்ச இடம் அப்படின்னா இதை தான் எடுத்துக்கணும். ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே, லேர்ன் ஃப்ரம் எஸ்டர்டே, லிவ் ஃபார் டுடே. நேத்திலேருந்து கற்றுக்கங்க கண்டிப்பாக. லிவ் ஃபார் டுடே, இன்னைக்கு கண்டிப்பாக இன்னைக்காக வாழுங்கள். அடுத்து ஹோப் ஃபார் டுமாரோ, நாளைய நம்பிக்கையை விட்டுறாதீங்க. So failures this is very very important quote everybody wants to know. ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா failure is not the opposite to success. Failure is not the opposite of success, it is a part of success. ஸோ நீங்கள் எப்போ ஃபெயில் ஆகி அடுத்து சக்ஸஸ் ஆகுறீங்களோ, ஃபெயிலியருக்கு அடுத்து தான் நமக்கு சக்ஸஸ் வரும். ஏற்கனவே தெரியும் ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்ஸஸ்னு. ஸோ அதுதான். ஸோ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னோட புக் ஷெல்ஃபு. ஸோ ஒவ்வொரு புக்காக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னோடய புக் ஷெல்ஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை நான் ரொம்பலாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டுலாம் உங்களுக்குலாம் காட்டலை. இன்றைக்கி எனக்கு ஏதோ தோணுச்சு புக் ஷெல்ஃப் பற்றி சொல்லிடணும் அப்படின்றது. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த வீடியோவும் கூட. ஸோ ஃப்ளோவாக பேசுகிறீங்க, இல்லை நிறைய விஷயம் சொல்ல முடியுது அப்படின்ற கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர்னு சொல்ல, நிறைய முடிஞ்ச வரைக்கும் அதிகமான ரீடிங் கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எவர் கிரீன், பொன்னியின் செல்வன், என்சைக்ளோபீடியா இதெல்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அண்ணான்னு சொல்லலாம், பிரதர் ஒருத்தவங்க படித்து இதை வந்து படிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் ரீட் பண்ணியிருக்கேன், இன்னும் ஃபுல்லாக படிக்கல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமான லைன் பார்த்தோன்னா இதெல்லாம் நான் ப்ரைஸ் வாங்கினது. ஸோ இதில் சரித்திரம் படைத்த சாதனை பெண்மணிகள் அப்படின்றது இந்த புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரைஸ் வாங்கின புக்கு. ஐ திங்க் இட்ஸ் 12th நினைக்கிறேன். ஆமாம். ஸோ கட்டுரை போட்டி அதில் வந்து ப்ரைஸ் வாங்கின புக்கு. ஸோ அடுத்து அக்னி சிறகுகள், இதுவும் எனக்கு ப்ரைஸாக வந்த புக்கு தான். அடுத்து பார்த்திங்கன்னா பெரியாரோட புக்கு. அதுக்கப்புறம் இதில் ஸோ இது ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப முக்கியமான ஷெல்ஃப்ஸை மட்டும் இது பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் யுவர் லேர்னிங் பவர், பி எ வின்னர். ஸோ இதெல்லாமே ரொம்ப பிளிங்க், மால்கம் கிளாட்வெல்லோட பிளிங்கோட இது டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன். இது வந்து டிரான்ஸ்லேஷன் வெர்ஷன் தான். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் த்ரூ பாசிட்டிவ் திங்கிங். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில், அதாவது 9th 10th நான் படித்த புக்ஸு. அடுத்துனா இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச புக்குன்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மேன் திங்கட், நம்ம ஜேம்ஸ் ஆலனோட புக்கு. ஸோ ரொம்ப சூப்பரான லைன்ஸ் இருக்கும், ரொம்ப தாட்ஃபுல் ப்ராசஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இறையன்பு சாரோட ரேண்டம் தாட்ஸ். ஸோ ஒரு சின்ன எஸ்ஸேல ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்லலாம் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து ஆஸ் யூஷுவல் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் த ஆல்கெமிஸ்ட், தமிழில் இப்போ ரசவாதின்னு வந்திருக்கு, பால் கோஹ்லேயோடது. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்க கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷ் வெர்ஷன் படிக்க முடியாட்டி கூட தமிழ் வெர்ஷன் வந்து படிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச், இதை பற்றி நான் வந்து ஃபஸ்ட் வீடியோவே போட்டிருப்பேன். ஸோ திங்க் அண்ட் க்ரோ ரிச்சில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஹெட்டிங், சப் ஹெட்டிங் ஒன்றுமே உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 10 minutes that will change the way you live, 10 minutes that will change the way you live. சூப்பரான புக்கு. நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் மூலமாக நம்மளோட சேஞ்சஸ் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது
இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ ஃபேமிலி விஸ்டம் ராபின் ஷர்மாவோடது. ஸோ ராபின் ஷர்மாவோட த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, அதுக்கப்புறம் வந்து நிறைய புக்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஸோ நிறைய வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி என்கிட்ட இல்லாத புக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் வந்து டேவிட் ஷ்வார்ட்ஸ் அவங்களோடது. அதெல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ திரும்ப அப்டேட்டட் வெர்ஷன் நான் போடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டு டெவலப் அ சூப்பர் பவர் மெமரி, திஸ் இஸ் வாட் வெரி மச் மெமரி டெக்னிக்ஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகிற புக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இங்கிலீஷ் புக்ஸில் வேறு இம்பார்ட்டண்டாக இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் பை சிக்மண்ட் ஃப்ராய்ட், த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ் சிக்மண்ட் ஃப்ராய்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த ஹியூமன் மைண்டு. ஸோ நம்ம வந்து இந்த படிக்கிறது அப்படிங்கிறத விட எப்படி அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த படித்த விஷயங்களை வந்து நம்மளோட லைஃபுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் என்னோட ரொம்ப பெஸ்ட் ஆத்தர் எல்லாருக்குமே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சோமவல்லியப்பன் சாரோட காலம் உங்கள் காலடியில் இந்த புக்கு. ஸோ அடுத்த ஷெல்ஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்து எக்ஸலண்ட், எதிலும் செய்யும் எதிலும் உன்னதம். ஸோ என்னோடய பாலிசி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே அதுதான். ஸோ இந்த வீடியோஸ்க்கே நிறையா ஒர்க் பண்ணும்போது வீட்டிலையே நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸு, ஸோ ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணாத, ரொம்ப என்ன இவ்வளோ ஏன் எஃபர்ட் போடுற அப்படின்ட்டு. அதில் வந்து நமக்கு எந்த ஒர்க் செஞ்சாலுமே அதில் எனக்கு என்னோடய 100% நான் கொடுத்துடணும்னு நினப்பேன். அது பெஸ்ட்டாக அடுத்தவங்களுக்கு தோணுதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே செய்ய முடியாது, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டோம் அப்படின்ற பாயிண்ட். ஸோ அதுதான் எதிலும் உன்னதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் சோமவல்லியப்பன் சார், உஷார் உள்ளையப்பார் அப்படிங்கிறது வந்து லாஜிக் மீறாத மேஜிக் புத்தகம். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு நம்மளோட மைண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றது தான். ஸோ நீங்கள் தான் நம்பர் 1 என்ன பெட், இது வந்து சாலமன் சாரோடது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமான புக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய எல்லா புக்குமே உங்கள்கிட்ட காட்ட வேண்டிய புக் தான். அதுக்கப்புறம் வெற்றி நிச்சயம். ஸோ இன்னும் முக்கியமான செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்க் அண்ட் க்ரோ ரிச், ரிச் டேட் புவர் டேட் வந்து ஃப்ரெண்டுகிட்ட தான் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. நிறைய புக்ஸ் இருக்குது. இதில் ஒன்று ஒன்றா காட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படி டைம் இருக்குமா, ரொம்ப அதாவது வீடியோக்காக காட்டுற மாதிரி ஆகிடக்கூடாது. ஸோ வெற்றி நிச்சயம் லெனின் சாரோட புக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இங்கிலீஷ் வெர்ஷனும் நான் படிச்சிருக்கேன், என்கிட்ட இருக்குது, அது என் ஃப்ரெண்டுகிட்ட இருக்குது. அடுத்து இதோட இந்த கோர் டு த கனெக்ட்னு சொல்லுவாங்க, எமோஷனல் கனெக்ட் இருக்கட்டும்னு அதை தமிழ் புக்கு வாங்கினேன். ஸோ த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்கள் ஆழ்மனதின் உன்னத சக்தி. லாஸ்ட்டாக இந்த வீடியோவில் வந்து ஆழ்மனதின் உன்னத சக்தியோட ஸ்டாப் ஆகுது. ஸோ மீதி வீடியோவை நெக்ஸ்ட் பார்ட்டில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் பயோகிராஃபிஸ் தட் ஐ ஹாவ் இன்ஃப்ளூயன்ஸ் மீ ஆஸ் அ டீச்சர், ஐ ஹாவ் ஆஸ் அ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், ஐ ஹாவ் இந்த புக்ஸ் எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒருவேளை டெக்னிக்கலாக இந்த வீடியோ எடுக்க தெரியாமல் ஒன்றும் புரியல அப்படின்னா ஐ எம் ஸோ சாரி. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஆனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற வீடியோவாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ், subscribe it, share it. Thank you.